பதற்றம் நிலவியது. தலைமை தளபதி விகர்ணன் தன் மகன் மகேஷின் மரணத்தால் நிலைகுலைந்து போயிருந்தார். மகாராஜா, எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. என் பையன் அநியாயமா செத்துட்டான். அவனோட உயிருக்கு பதிலா இளவரசர் மாறனோட உயிர் எனக்கு வேணும். இழப்புக்கு இழப்பு, ரத்தத்துக்கு ரத்தம், அவ்வளவுதான் என்று கத்தினார். அவரது பேச்சை கேட்டு அங்கிருந்த பிரியங்கா, மாறன் மற்றும் பிரீத்தி ஆகியோர் கலக்கமடைந்தனர். ஆனால் ஆரியன் மட்டும் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்தான். தனது தந்தை மகாராஜா பூபேந்திரன் தர்மத்தின் பக்கம் மட்டுமே நிற்பவர், யாருக்கும் அநீதி இழைக்க விடமாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. மகாராஜா அரியணையில் இருந்து எழுந்து, விகர்ணா, வார்த்தையை அளந்து பேசு. இந்த முடிவை எடுக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது நீதி சபை, உன்னோட சொந்த மாளிகை இல்ல. இங்க இளவரசனும் இல்ல, தளபதி மகனும் இல்ல. என் கண்ணுக்கு இங்க எல்லாரும் சாமானிய மக்கள் மட்டும்தான். புரிஞ்சுதா? மன்னரின் கம்பீரமான குரல் விகர்ணனை சற்று அடக்கியது. மன்னிக்கணும் மகாராஜா, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்று விகர்ணன் தலை குனிந்தார். பூபேந்திரன் மாறனை பார்த்தார். சொல்லு மாறா, உன் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்கு உன்னோட தரப்புல என்ன சொல்ல விரும்புற? மகாராஜா, நான் சண்டை போட விரும்புற. மகேஷ் தான் என்னை வலுக்கட்டாயமா சண்டைக்கு கூட்டான். நான் கடைசி வரைக்கும் அவனை தடுத்தேன், விலகி போக பார்த்தேன். ஆனா அவன் என்னை கொல்ற நோக்கத்தோட தாக்குனான். அப்போ என்னோட டிராகன் தானா வந்து என்னை காப்பாத்துச்சு. அதோட உமிழ்ந்த நெருப்பால மகேஷ் இறந்துட்டான். இது தற்காப்புக்காக நடந்ததே தவிர கொலவெறியோட நடந்ததில்ல. பூபேந்திரன் ஆரியனை பார்த்தார். இதுல உண்மை இருக்கா இளவரசர் ஆரியன்? மகாராஜா, இளவரசர் மாறன் சொன்னது 100% உண்மை. நான் அங்கேயே தான் இருந்தேன் என்று ஆரியன் சொல்ல, இளவரசி பிரியங்கா, நீங்க சொல்லுங்க. மகாராஜா, இது எல்லாம் எங்க கண் முன்னாடி தான் நடந்தது. இளவரசர் மாறன் மேல எந்த தப்பும் இல்ல. மகேஷ் தான் பொறாமையில சண்டைய ஆரம்பிச்சான் என்று பிரியங்கா தைரியமாக பேசினாள். கடைசியாக, பிரீத்தி, நீ இத பத்தி என்ன சொல்ற என்று கேட்டார் மன்னர். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் மனசாட்சியின்படி பேச முடிவெடுத்தாள். மகாராஜா, இளவரசர் மாறன் சொன்னது எல்லாமே உண்மைதான். மகேஷ் தான் பிரச்சனைக்கு காரணம் என்று தலை குனிந்து கூறினாள். சாட்சியங்கள் அனைத்தும் மாறனுக்கு சாதகமாக இருந்ததால் மகாராஜா பூபேந்திரன் தனது தீர்ப்பை அறிவித்தார். விசாரணை முடிஞ்சது. நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன். எந்த காரணமும் இல்லாம ஒரு இளவரசரை தாக்க முயற்சி செஞ்சு மரண தண்டனைக்குரிய குற்றத்தை மகேஷ் தான் செஞ்சிருக்கான். மாறன் தற்காப்புக்காகவே செயல்பட்டு இருக்கான். அதனால மாறன் எந்த தப்பும் செய்யல. அவன் நிரபராதி. எல்லோரும் இந்த முடிவை ஏக மனதாக ஏற்றுக்கொண்டனர். சபை கலைந்தது. விகர்ணன் வஞ்சத்துடன் வெளியேற மற்றவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆரியனும் மற்றவர்களும் அவரவர் மாளிகைக்கு திரும்பினர். சிறிது நேரத்திற்கு பிறகு அமிர்தா பத்திரமாக போய் சேர்ந்து விட்டதாகவும் மாறன் அவளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் ஒரு செய்தி பறவை மூலம் வந்தது. மேலும் மாறனை விரைவில் தனது சக்தியின் நிலையை உயர்த்தி டிராகன் அகாடமிக்கு வரச் சொல்லியிருந்தாள் அமிர்தா. இந்த செய்தியை படித்ததும் மாறனின் மனதில் இருந்த பெரிய பாரம் இறங்கியது போல் இருந்தது. அவன் முகம் மலர்ந்தது. மாறன் இனி முழு மூச்சாக பயிற்சியில் ஈடுபடலாம் என்று முடிவு செய்தான். கண்களை மூடி இயற்கையின் சக்திகளை தன் உடலுக்குள் ஈர்க்கத் தொடங்கினான். நாட்கள் உருண்டோடின. அவன் தனது நேரத்தின் பெரும்பகுதியை தியானத்திலேயே கழித்தான். அவனது டிராகனின் சக்தியும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அந்த சிறிய டிராகன் இப்போது அசுர வளர்ச்சி அடைந்து வருவதை பார்த்து ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஒரு நாள் தனது சக்தியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அவன் ஆபத்தான பிரளயமலையை அடைந்தான். மனித நடமாட்டமே இல்லாத அந்த இடத்தில் அவனுடன் வந்த டிராகனும் சிறகடித்து பறந்தது. பின்னர் மாறன் மெதுவாக அடர்ந்த காட்டிற்குள் செல்லத் தொடங்கினான். காட்டில் விலங்குகள் மற்றும் பறவைகளின் சத்தங்களை நோட்டமிட்டபடியே ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையுடன் எடுத்து வைத்தான். காட்டிற்குள் சிறிது தூரம் சென்றதும் பாறைகளுக்கு இடையே ஒரு குகையை கண்டான். இது பயிற்சிக்கு ஏற்ற இடம் என்று உள்ளே சென்றான். காற்றிலும் மண்ணிலும் மரங்களிலும் இருந்த இயற்கையின் மூலசக்திகளை தன் உடலுக்குள் ஈர்க்க ஆரம்பித்தான். அவன் 15வது நிலையை தாண்டியதும் அவனது உள் மனதிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. வாழ்த்துக்கள் மாறன், சத்திரிய போர் வீரன் என்ற 15ஆம் நிலையை கடந்து விட்டீர்கள். உங்கள் டிராகன் 25ஆம் நிலையை கடந்து வாலிப பருவத்துக்கு வந்துள்ளது. இதை கேட்ட மாறன் மெல்ல கண்களை திறந்தான். இவ்வளவு நாள் டிராகனுக்கும் நமக்கும் சக்தி ஏறுதுன்னு சொல்றாங்க, அத சோதிச்சு பாப்போமா என்று நினைத்தவன், அசுர டிராகனே, என்கிட்ட வா என்றான். அவன் இதை நினைத்தவுடனேயே குகை வாசலில் ஒரு பெரிய எருமை மாடு போன்ற பருமனும் பயங்கரமான தோற்றமும் கொண்ட ஒரு விலங்கு தடதடவென ஓடி வந்தது. அதை பார்த்தது மாறனுக்கு பக்கென்று இருந்தது. ஐயோ, ஏதோ காட்டெருமை வந்துருச்சு என்று பதறினான்.
ஆனால் உற்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அந்த விலங்கு அவனது அசுர டிராகனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று. அது அவ்வளவு பருமனாக வளர்ந்திருந்தது. மாறன் அதை ஆச்சரியமாக பார்த்தான். ஏய், நீயா? ஏன் இப்படி குண்டா இருக்க? சரி, உன் அசுர டிராகன் கூப்பிடுறது ரொம்ப நீளமா இருக்கு, வாயிலையும் நுழைய மாட்டேங்குது. நான் உனக்கு வேற பேர் வைக்கவா என்று டிராகனை பார்த்து கேட்டான். டிராகனும் சரி என்பது போல தலையை ஆட்டியது. உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? அமர்னு கூப்பிடவா என்று கேள்விக்குறியுடன் டிராகனை பார்த்தான். அந்த பெயரை கேட்டதும் டிராகன் அவனை முறைத்துவிட்டு எதுவும் சொல்லாமல் ஒடா லூசு என்பது போல தலையை திருப்பிக் கொண்டு சென்றது. ஏய் நில்லு, அந்த பேர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போ என்று பின்னால் இருந்து கத்தினான் மாறன். ஆனால் டிராகன் நிற்கவில்லை, திரும்பி கூட பார்க்கவில்லை. பிறகு அவன் தனது இடுப்பில் இருந்த வாளை உருவினான். காற்றில் ஒரு முறை சுழற்றி பார்த்துவிட்டு, இப்போ நான் ஆயுத போர் வீரன், முறையோட வாழ் பயிற்சியை செஞ்சு முடிப்பேன் என்று தனக்குத்தானே சபதம் செய்தான். ஆனால் அவன் முயற்சிக்கும் போதெல்லாம் அந்த நுட்பத்தை சரியாக செய்ய முடியவில்லை. கைகள் வலித்தன, மூச்சு வாங்கியது. 1 மணி நேரம் முழுவதும் விடாமல் முயற்சி செய்தான். ஆனால் தோல்வியே மிஞ்சியது. இறுதியில் விரக்தி அடைந்து வாளை கோபமாக எரிந்துவிட்டு, என்னால முடியல என்று தலையில் கை வைத்து உட்கார்ந்தான். அப்போது அவனது ரத்தினபுரி ராஜ்யம் எதிரிகளால் அழிக்கப்பட்டதும், ராஜ்யத்தின் வீடுகள் தீயில் எரிந்ததும், மக்கள் அலறியதும் அவன் நினைவுக்கு வந்தது. என் மக்களை கொன்னவங்களை சும்மா விடக்கூடாது, அதுக்கு எனக்கு சக்தி வேணும் என்று கத்தினான். அந்த கோபத்துடன் வாளை மீண்டும் கையில் எடுத்தான். அடுத்த 2 மணி நேரம் வெறி பிடித்தவன் போல பயிற்சி செய்தான். அவனது வாள் காற்றை கிழிக்கும் சத்தம் குகை முழுவதும் எதிரொலித்தது. இறுதியாக அந்த நிலையில் அடிப்படை தேர்ச்சியை அவன் வெற்றிகரமாக முடித்திருந்தான். முதல் நிலையை தாண்டிய பிறகு மாறன் மீண்டும் தியானத்தில் அமர்ந்தான். ஒவ்வொரு நாளும் அவனது உள்மனதிலிருந்து ஒரு குரல் வந்து அவன் ராஜ்யத்தை அழித்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது. தொடர்ந்து 5 நாட்கள் உணவு உறக்கமின்றி பயிற்சி செய்தான். 5வது நாள் அவன் கண்களை திறக்க, வாழ்த்துக்கள் மாறன், 20ஆம் கட்டத்தை நீங்கள் கடந்து விட்டீர்கள். இதனால் உங்கள் உடல் வலிமையின் அளவு 20 டன்களாக உயர்ந்துள்ளது. உங்கள் டிராகன் 35ஆம் நிலையை கடந்துள்ளது. இனி நீங்கள் மனதின் வழியே டிராகனுடன் இயல்பாக பேசலாம். இந்த குரல்களை கேட்டதும் மாறன், அப்பாடா, இப்போ அமர் என்கிட்ட மனசு மூலமா பேச முடியும். இனிமே நான் தனியா ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்குன்னு பேச ஒரு ஆள் கிடைச்சாச்சு. அமர், சீக்கிரம் இங்க வா என்று மனதிற்குள் அழைத்தான். டிராகன் வருவதற்காக காத்திருக்க தொடங்கினான். திடீரென்று அவன் மண்டைக்குள் ஒரு பெண் குரல் ஒலித்தது. என்ன விஷயம்? முதல்ல நான் பையன் இல்ல, பொண்ணு. என்ன அமர்குமார்னு கூப்பிட்ட கடிச்சிருவேன் என்று அந்த டிராகன் அவனுக்கு செய்தி அனுப்பியது. மாறன் திகைத்து போனான். நீ நீ பொண்ணா என்று சிரித்தவன், ஆமா, பின்ன எப்படி நான் பையன் நீ நினைச்ச? என் அழக பார்த்துமா உனக்கு சந்தேகம் வரல என்று டிராகன் கோபமாக கத்தியது. ஐயோ மன்னிச்சிடு, பார்க்க கொஞ்சம் கரடு முரடா இருந்தியா, அதான் என்று மாறன் உண்மையை உளறினான். என்னது கரடு முரடா இருக்கா? இரு உன்ன என்று ஒரு உருமல் சத்தம் கேட்டது. ஐயோ இல்ல, நான் சும்மா சொன்னேன், மன்னிச்சிருமா என்று கெஞ்சினான் மாறன். சரி போ, நான் உன் மேல கோபமா இல்ல என்றது டிராகன். மாறன் மகிழ்ச்சியாக, நிஜமாவே என் மேல கோபமா இல்லையா? நல்ல வேலை தப்பிச்ச. பொண்ணுங்க கோபம் நெருப்பை விட ஆபத்தானது என்று சொல்ல, சரி வா கிளம்பலாம், நான் வெளியே வந்துட்டேன், ஏதோ கெட்டது நடக்குதுன்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது என்றது டிராகன். ஆனா உனக்கு ஒரு பேர் வைக்கலையே, எப்படி வேணா கூப்பிடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று டிராகன் ஒரு பெண்ணுக்கே உரிய பாவனையில் தனது காலை ஆட்டிக்கொண்டே சொன்னது. மாறன் யோசித்தான். நான் உன்னை ராதிகான்னு கூப்பிடவா? அது ஓகேவா என்று ஒருவித தயக்கத்துடன் டிராகனை பார்த்து கேட்டான். அந்த பெயரை கேட்டதும் டிராகனின் கண்கள் மின்னின. ராதிகா, நல்லா இருக்கு, சரி என்று சொல்லி ஒப்புக்கொண்டது. மனதிற்குள் ராதிகா ராதிகா என்று சொல்லி பார்த்து அது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. குகையை விட்டு வெளியே வந்ததும் மாறனிடம், வா என் முதுகுல ஏறு, பறக்கலாம் என்றது. இதை சொல்லிவிட்டு அது மாறன் ஏறுவதற்காக கால்களை மடக்கி அமர்ந்தது. மாறன் அதன் முதுகில் ஏறினான். ஒரு பொண்ணு மேல ஏறி சவாரி செய்கிறோமே என்ற கூச்சம் அவனுக்கு இருந்தது. பிறகு இருவரும் மின்னல் வேகத்தில் வானத்தில் பறக்கத் தொடங்கினர். மறுபுறம்
மரகத ராஜ்யத்திற்கும் பிரளயமலைக்கும் இடையில் ஆரியன் மூச்சிறைக்க தனது டிராகனுடன் ஓடிக்கொண்டிருந்தான். அவனது உடல் முழுவதும் காயங்கள். சிறிது தூரத்தில் அவனை ஒரு பெரிய படை துரத்திக் கொண்டிருந்தது. பின்னால் இருந்து ஒருவன் சத்தமாக சிரித்துக் கொண்டே, இதோ மரகத ராஜ்யத்தோட இளவரசன் ஒரு ஓடுகாலி புறமுதுகு காட்டி ஓடுறான் பாருங்கடா. ஆரியன் ஓடுவதை நிறுத்திவிட்டு, நான் ஓடுகாலி இல்ல, தைரியம் இருந்தா நேருக்கு நேர் வாடா கோழ, அப்ப காட்டுறேன் யார் ஓடுகாலி யார் வீரன்னு என்று ஆரியன் கோபத்தில் கத்தினான். எதிரிப்படையின் நடுவே நின்றிருந்தவன் ஏளனமாக சிரித்தான். பாரு, உன் கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட எனக்கு எந்த ஆசையும் இல்லை. போர்ல ஜெயிச்சோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அது தனியா சண்டை போட்டாலும் சரி, படையோட சண்டை போட்டாலும் சரி, எல்லாரும் தாக்குங்கடா என்று கட்டளையிட்டான். ஆரியன் பயத்தில், மாறனண்ணா எங்க இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, எனக்கு நீங்க வேணும் என்று வேண்டியவன் பிரளயமலையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெரிய டிராகன் மேகங்களை கிழித்துக் கொண்டு வருவதைக் கண்டான். அதன் மீது ஒரு வீரன் அமர்ந்திருக்க அது மாறன் தான் என்று அவனது உள்ளுணர்வு சொன்னது. மாறனண்ணா என்னை காப்பாத்துங்க என்று கத்திக்கொண்டே அவன் தடுமாறி கீழே விழுந்தான். வானத்தில் இருந்த மாறனும் ராதிகாவும் அவன் கீழே விழுவதை பார்த்தனர். ராதிகாவுக்கு கோபம் தலைக்கேறியது. என் எஜமானோட தம்பியை துரத்துறீங்களா என்று நினைத்தவள் வானத்தில் இருந்து பயங்கரமான வேகத்தில் கீழ் நோக்கி பாய்ந்தாள். பூமியை நெருங்கியதும் ராதிகா தனது வாயை திறந்து வெள்ளை நெருப்பை கக்கியது. அந்த நெருப்பு எதிரிப்படையின் ஒரு பகுதியை ஒரே நொடியில் சாம்பல் குவியலாக மாற்றியது. இந்த கோரமான காட்சியைக் கண்ட எதிரிப்படையின் இளவரசன் மிரண்டு போனான். மாறனும் ராதிகாவும் மெதுவாக கீழே இறங்கி ஆரியன் அருகில் வந்தனர். மாறன் ஆரியனை தூக்கி நிறுத்தினான். ஆரியன், என்னாச்சு? ஏன் இவ்வளவு பயந்திருக்க? இங்க என்ன நடக்குது? நம்ம மரகத ராஜ்யத்துல இளவரசன் மாதிரி இருக்கிற இவன் யாரு என்று எதிரி இளவரசனை சுட்டிக்காட்டி கேட்டான். இவன் நாகலன், நம்ம எதிரி ராஜ்யமான பாழி ராஜ்யத்தோட இளவரசன். நம்ம ராஜ்யத்துக்கும் அவங்க ராஜ்யத்துக்கும் எப்பவுமே ஆகாது. ஆனா ஏன் இப்போ இவ்வளவு வீரர்களோட உன்னை துரத்திட்டு வந்தான் என்று மாறன் கேட்டான். நான் தனியா பிரளயமலைக்கு வர்றத அவன் பார்த்தான். அப்போ எங்க 2 பேருக்கும் சின்ன வாக்குவாதம் ஆச்சு. அதான் அவன் வீரர்களை என் பின்னால் அனுப்புனான். என்னை கொன்னுட்டு விபத்துன்னு சொல்ல திட்டம் போட்டான் என்றான். அப்போது ராதிகா மாறனுடன் மனதிற்குள் பேசினாள். சரி, இவனை என்ன பண்ணலாம்? மிச்சம் இருக்கிற இவனையும் எரிச்சு சாம்பலாக்கிடவா? ஒரே மூச்சு போதும் என்றாள். பதறிப்போன மாறன், இல்ல, அவனை கொல்லாத என்று சத்தமாக வாய்விட்டு கத்தினான். ஆரியனும் நாகலனும் மாறன் திடீரென கத்தியதை கேட்டு குழப்பமடைந்தனர். அவர்கள் இருவரையும் தவிர அங்கே வேறு யாரும் இல்லை. மாறன் யாரை பார்த்து பேசுகிறான் என்று புரியாமல் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மாறனால் தனது டிராகனுடன் மனதளவில் பேச முடியும் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏன் இவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்கறாங்க என்று மாறன் மனதிற்குள் நினைத்தான். பின்ன நீ மனசுல பேச வேண்டியத லூசு மாதிரி எவ்வளவு சத்தமா கத்துனா அவங்க உன்னை பைத்தியம்னு நினைச்சு அப்படித்தான் பாப்பாங்க என்றாள் ராதிகா கிண்டலாக. மாறனும் தலையில் அடித்துக்கொண்டு, அட ஆமா, இப்பதான் புரியுது, நான் வாய்விட்டு கத்திட்டேன்ல என்றான். அவனது செயல்களை பார்த்து நாகலனும் ஆரியனும் தங்கள் பகையை மறந்து இவனுக்கு என்னாச்சு என்பது போல ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தனர். பிறகு இருவரும் எதிரிகள் என்பதை உணர்ந்ததும் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டனர். மாறனண்ணா தனியா காட்டுல இருந்து தனக்குத்தானே பேச ஆரம்பிச்சிட்டாரு போல, இல்லனா உடம்பு சரியில்லையோ பாவம் என்று ஆரியன் மனதிற்குள் நினைத்தான். ராதிகா சும்மா இருப்பாளா? உடனே போட்டு கொடுத்தாள். பாருமாரா, இப்போ இந்த சின்ன பசங்க கூட உன்னை பைத்தியக்காரங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.